இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிற கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் எடுத்தோம்னா அவங்க ரிக்வயர்மெண்ட்டாக PCIe Gen 4 கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ PCIe Gen 4 எடுத்தோம்னா அதில் PCIe Lens 16 கொடுத்துருப்பாங்க, அதாவது PCIe Lens 16 இருக்கும். ஸோ ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்தோம்னா PCIe Gen 4 கேட்டிருப்பாங்க, ஆனால் PCIe Lens 8 தான் யூஸில் இருக்கும். ஸோ பேலன்ஸ் 8 சும்மா தான் இருக்கும். இருந்தாலுமே அவங்க PCIe Gen 4 ஸ்லாட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 லைன் யூஸில் இருக்கும், அடுத்த 8 லைன் சும்மா ஃபேக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, ஒரு 8 லைன்ஸ் வேஸ்ட்டாக போகுது, அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாமேன்னு தான் ஆசஸ் இங்கே ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது கிராஃபிக்ஸ் கார்டுலேயே நம்ம NVMe SSD போட முடியும். நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை இன்சர்ட் பண்ணலாம், அதே வேளையில் அது கூடவே NVMe SSDயுமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்க போகுதுன்னா, நீங்கள் மேபி கொஞ்சம் ஹையண்டான ஏர் கூலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது NVMe SSD ஸ்லாட்டுக்கு மேலேயே வந்திருக்கும். சம்டைம்ஸ் அதை இடிச்சிட்டு கூட இருக்கும், அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே வேளையில் PCIe Gen 4 ஸ்லாட்டோட ஃபுல் யூஸையுமே நாம் எடுக்கலாம். 8 லைன்ஸ் தான் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு போகுது, 8 லைன்ஸ் தான் நமக்கு இந்த NVMe SSDக்கு போகுது. ஸோ அங்கே எந்த ஒரு வேஸ்டேஜுமே கிடையாது. இது மோஸ்ட்லி இந்த மிட்ரேஞ்ச் ஜிபியூஸில் மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன RTX 4060, RTX 4060 Ti, AMDயோட 7600 இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் ஜிபியூஸ்லாம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மிட்ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறவங்க மைக்ரோ ATX மதர் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. சில மதர் போர்ட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு NVMe SSD ஸ்லாட் தான் இருக்கும். அந்த டைமில் நாம் இந்த டைப்பில் இருக்க ஒரு GPU இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நாம் ஒரு NVMe SSDயுமே அட்டாச் பண்ணலாம். ஸோ நமக்கு அடிஷ்னலாக NVMe தேவைப்பட்டால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு நல்ல விஷயம் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதுக்குள்ளே நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்ஸுமே இருக்கலாம். ஸோ நாம் இப்படி அட்டாச் பண்ணால் ஹீட்டிங் என்ன ஆகுது, அதிகமாக ஓவர் ஹீட் ஆகுமே, கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்க ஹீட்டிங்குமே வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஆனால் அப்படியும் கிடையாது. GPU பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய லார்ஜான ஒரு ஃபேன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக மினிமமாக ஒரு 2 ஃபேன்ஸ் ஆகுது இருக்கும் இப்போ வர மிட்ரேஞ்ச் கிராஃபிக்ஸ் கார்டில் எல்லாம். ஸோ அந்த ஃபேன்ஸ் சேம் அதே ஃபேன்ஸை தான் இங்கே இந்த NVMe SSDயை கூல் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னொரு டவுட் இருக்கலாம், இதில் அதிகமான வோல்டேஜ் போனால் கண்டிப்பாக NVMe SSDக்கு டேமேஜ் ஆகுமே. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது அதிகமாக வோல்டேஜ் யூஸ் பண்ண போகுது, ஆனால் NVMe SSDக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ அதுக்கு தான் இங்கே ஆசஸ் ஒரு ப்ரோட்டோடைப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க RTX 4060 Tiயில் வித் M.2 NVMe ஸ்லாட் கூட. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளியராக ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும், அதோட பேக் சைடில் தான் இந்த SSDயை போடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஃபேன்ஸுமே இதை கூல் பண்ணும். அதே டைமில் இங்கே நமக்கு 16 லைன்ஸ் இருக்குது டோட்டலாக PCIe Gen 4ல். ஸோ அந்த 8 லைன்ஸை கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் பேலன்ஸ் இருக்க 8 லைன்ஸை NVMe SSDக்குமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே M.2 NVMe SSDக்கு 10 வாட்டுக்கு மேலே பவர் போகாத மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது மைக்ரோ ATX மதர் போர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் போட வேண்டிய தேவை இருந்தால். ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம்னு நினச்சா கண்டிப்பாக இதுலேயுமே ஒரு பேட் நியூஸ் இருக்கும். ஸோ எப்படியும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்தா கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. மேபி அந்த காஸ்ட்டுக்கு நாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஃபிக்ஸ் கார்டு கூட வாங்கலாம். மேபி நாங்கள் 4060 Ti யூஸ் பண்ணுறோம், அவங்க மேபி வித் NVMe ஸ்லாட்டோட வர அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் RTX 4070க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் RTX 4070 வாங்குவீங்களா, இல்லை 4060 Ti இந்த M.2 ஸ்லாட்டோட இருக்க இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்குவீங்களா? ஸோ உங்களோட அந்த தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானாக இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தான் அப்கிரேட் ஆகுவேன், மோர் பர்ஃபார்மன்ஸை தான் எடுப்பேன். ஸ்டோரேஜுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் தான் நான் பார்ப்பேன். ஸோ இது ஆசஸ் தான் NVIDIA கிராஃபிக்ஸில் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த டெக்னாலஜியை 2017ல் AMD அவங்களாவே ஓனாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட AMD Radeon Pro SSG அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்குள்ளே நம்மளால் 4 NVMe SSDயை போட முடியும். அதுக்குள்ளே போட்டு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டையுமே யூஸ் பண்ணலாம், NVMe SSDயுமே யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னாலஜியை AMD 2017லேயே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த RTX 4060 Tiயில் வித் NVMe SSD கூட நாம் யூஸ் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஏதாவது இருந்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் லாஸ் கிடையாது. இதில் ஆசஸ் ப்ரோட்டோடைப்பில் ஒரு சாம்சங்கோட NVMe SSD தான் போட்டிருந்தாங்க, சாம்சங்கோட 980 Pro அந்த NVMe SSD தான் போட்டிருந்தாங்க. அதோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.9 GB/s. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கூட அதை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுன்னா 6.8 GB/s. ஸோ அங்கே ரொம்ப கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் இருந்துச்சு, அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ இது ப்ரோட்டோடைப் ஸ்டேஜில் தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு வரும்போது இனிமேல் அதோட பீக் பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா கொடுக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலைங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி தான் சூஸ் பண்ண மாட்டேன், நான் வேறு ஏதாவது காமெண்ட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.